Hello student, இன்னைக்கு today classல நம்ம lesson 6 the flower children ஓட continuous lesson பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அந்த flowers எல்லாமே என்ன செஞ்சுச்சு, போயிட்டு மறுநாள் வந்து tomorrow வரேன்னு சொல்லிச்சு. ஸோ மறுநாள் வந்து அது எல்லாமே என்ன செஞ்சுச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்ன செஞ்ச ஏரில் வந்து மூவ் பண்ணிட்டு என்ன செஞ்சு வந்ததுன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் வந்து when they had danced for a little while among the blossoms, they ran towards the house. ஸோ அது எல்லாமே என்ன செஞ்சு, ஒரு லிட்டில் டான்ஸ் ஆடிட்டு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, ரேன் பண்ணி ஹவுஸ் கிட்ட வந்துச்சு. soon they were near his windows. அது வந்து என்ன செஞ்சு, வேகமாக அந்த விண்டோக்கு பக்கத்தில் வந்துச்சு. as on the day before, are you better today, they asked. அது வந்து என்ன செய்யுது, நேற்றை விட இன்னைக்கு வந்து எப்படி இருக்கீங்க, பெட்டராக இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி அது கேட்குது. He sadly shook his head. அவர் வந்து என்ன செய்கிறார், ரொம்ப சேடாக தலையை இல்லைன்னு ஆட்டுறாரு. For he knew that he was growing weaker day by day. ஸோ அவருக்கு தெரியுது, ஒவ்வொரு நாளுக்கு நாள் வந்து அவர் கொஞ்சம் வீக் ஆகிட்டே வராருன்னு சொல்லி அவருக்கு தெரியுது. Then one of the fairy children sprang into the river. அந்த ஃபேரி சில்ட்ரன்ஸ் இருக்காங்களே, அந்த சில்ட்ரன்ஸில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேரி சில்ட்ரன் மட்டும் என்ன செய்கிறாங்கன்னா, காற்றுல அப்படியே மிதந்து வந்து and floated in through the open window வழியாக என்ன செய்து உள்ளே போகுது. in her hand she held a leaf and in the leaf were some sparkling drops of dew. These are the dew drops from some of your own flowers, she said, drink them and you will soon be well. ஸோ அது வந்து என்ன பெய்யுது, கையில் ஒரு லீஃபை கொண்டு வருது, ஒரு ஒளி மாதிரி அந்த லீஃபை கொண்டு வந்து அதில் உள்ள சின்ன பனித்துளிகள் இருக்கும் இல்லையா, அந்த பனித்துளிகளை வந்து என்ன செய்யுதுன்னா கையில் கொடுக்குது. இது வந்து உங்களுடைய ஃப்ளவரில் இருக்கிற நீர்த்துளி தான். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ட்ரிங்க் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக சரியாயிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. டு ப்ளீஸ் த ஃபேரி சைல்டு, அந்த ஃபேரி சைல்டு வந்து என்ன செய்யுது, கொடுக்குது. த மேன் டுக் த லீஃப் அண்ட் ஃப்ரம் இட் ட்ராங்க் த ட்ராப்ஸ் ஆஃப் டியூ. ஸோ அது வந்து என்ன செய்யுது, அந்த மேன் வந்து என்ன செஞ்சிட்டார், வாங்கிட்டார். ட்ராங்க் த ட்ராப்ஸ் ஆஃப் டியூ, அவர் வந்து என்ன செய்கிறார், வாங்கி அதை வந்து என்ன செய்கிறாரு, குடிக்கிறார். தட் இஸ் ரைட், நல்லது. நவ் யூ வில் சூன் பி வெல், நீங்கள் வந்து என்ன செய்யணும், சீக்கிரமாக சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஃபேரி சொல்லுது. வித் எ ஸ்மைலோட அந்த ஃபேரி சைல்டு சொல்லுது. ஆல் த அதர் ஃபேரி சில்ட்ரன் கிரைடு ஃப்ரம் பிலோ த விண்டோ, எஸ் யூ வில் சூன் பி வெல், யூ சூன் பி வெல் அப்படின்னு சொல்லுது. அதாவது மற்ற சில்ட்ரனும் அந்த ஃபேரி சில்ட்ரனும் அழுதுகிட்டே, ஜன்னல் வழியாக அழுதுகிட்டே வந்து நீங்கள் வந்து சீக்கிரம் குணமாயிடுவீங்க அப்படின்னு சொல்லுது. the time the man did not think of it more than a pretty game. ஸோ அந்த நேரத்தில் அந்த மேனுக்கு வந்து அந்த கேமை விட அந்த சொல் வந்து ரொம்ப பெருசாக அவனுக்கு வந்து தோணலை. he drank the dew drops only to please his little friends. ஸோ அவர் யாருக்காகனா அவருடைய அன்பான ஃப்ரெண்ட்ஸுக்காக, நண்பர்களுக்காக மட்டும்தான் வந்து அந்த டியூ ட்ராப்ஸ் வந்து அவர் என்ன செஞ்சார், ட்ரிங்க் பண்ணார். பட் ஹீ ஷூன் ஃபவுண்ட் தட் தே வேர் ரைட் இன் வாட் தே செட். ஆனால் வந்து சீக்கிரமாக அவங்க சொன்னது சரிதான் அப்படின்னு வந்து அவர் வந்து புரிஞ்சிட்டார். எதுக்காக அப்படின்னா, ஃப்ரம் தட் டே ஹீ பிகன் டு கெட் பெட்டர் குவிக்லி. ஸோ அவர் வந்து சீக்கிரமாக வந்து குணமாயிட்டார். பிஃபோர் எ வீக் ஹேட் பாஸ்ட் ஹி வாஸ் அவுட் அமாங் ஹிஸ் டியர்லி லவ்டு ஃப்ளவர்ஸ் ஒன்ஸ் மோர். ஸோ நிறைய நாட்கள் வந்து கழிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 7 நாட்கள், 1 வீக் வந்து என்ன செஞ்சு ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் அவர் ஃப்ளவர்ஸ்க்கு மத்தியில் போய் நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்து கிடச்சிது. தென் பட் as soon as he was well, the fairy children came no more. அவர் நல்லானதுக்கப்புறம் அந்த ஃபேரி சில்ட்ரன்லாம் வந்து என்ன செய்யலை, வரல. he was sorry for he missed their merry ways and bright voices. ஸோ அவர் வந்து என்ன செஞ்சார், ரொம்ப மிஸ் பண்ணார். days passed by and grew into years, and as the years too passed, the man grew old and weak. ஸோ நாட்கள் வந்து என்ன ஆயிடுச்சு, கடந்துகிட்டே போயிடுச்சு, நிறைய வருஷங்களும் வளர்ந்துருச்சு. ஸோ அந்த மேன் வந்து என்ன செஞ்சிட்டாரு, பெரிய ஆளாக வளர்ந்துட்டார், ஓல்டு ஆகிட்டார், அண்டு வீக்காகவும் ஆகிட்டார், வயசாகிடுச்சு. அதே மாதிரி கொஞ்சம் வீக் ஆகிட்டார், ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஆகிட்டார். பட் ஸ்டில் ஹீ டென்டட் ஹிஸ் ஃப்ளவர்ஸ் அஸ் பெஸ்ட் ஆஸ் ஹீ குட். ஸோ அப்போ அவர் வந்து என்ன செஞ்சார், ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நேசித்தார், அதோட போக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்டில் ஹீ லவ்டு தம் மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஸோ மற்றதை விட அவர் பெருசாக நினைக்கல, ஃப்ளவர்ஸை தான் என்ன செஞ்சார், ரொம்ப விரும்பினார். அட் லாஸ்ட் இல்னஸ் கேம், அவருக்கு வந்து என்ன செய்ய, திரும்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஹீ லே அப்பான் ஹிஸ் பெட் சிக் அண்ட் அலோன். ஸோ உடம்பு சரியில்லாமல் நோய் வாய்ப்பட்டு என்ன செஞ்சார், படுத்த படுக்கை ஆகிட்டார்.
Then once more came the fairy children to cheer and comfort him. ஸோ திரும்பவும் அந்த fairy childrens வந்து என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. Now they danced and sang about his bed, for he was too weak to sit and at the window. ஸோ அவர் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டார், அதனால அவரால் விண்டோ கிட்ட உட்காந்துலாம் பார்க்க முடியல. ஸோ எங்கன்னா அவருடைய பெட்டில் தான் இருந்தார். ஸோ அவங்க வந்து டான்ஸ் அண்டு ஆடி பாடி வந்து மகிழ்விக்க வந்தாங்க. அண்ட் வாட்ச் தம் இன் த கார்டன் அமாங் த ஃப்ளவர்ஸ். ஸோ அவர் ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க ஆடி பாடிட்டு வந்தாங்க. லாஸ்ட் டைம் ஐ வாஸ் இல். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார், லாஸ்ட் டைம் ஐ வாஸ் இல், நான் வந்து முன்னாடி ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். யூ ப்ராட் மீ டியூ ட்ராப்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸில் இருந்து டியூ ட்ராப்ஸை வந்து என்ன செஞ்சீங்க, கொடுத்தீங்க. அண்ட் ஐ வாஸ் வெல், நான் வந்து சரியாயிட்டேன். கனட் யூ பிரிங் மீ டியூ ட்ராப்ஸ் நோ. ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி டியூ ட்ராப்ஸ் வந்து கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. பட் தே ரிப்ளைட், அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, யூ ஆர் ஓல்ட் அண்ட் வெரி இல், நீங்கள் வந்து ஓல்ட் ஆகிட்டீங்க அண்டு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. த டியூ ட்ராப்ஸ் ஃப்ரம் த ஃப்ளவர்ஸ் யூ லவ் வில் நாட் க்யூர் யூ நவ். ஸோ ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஃப்ளவர்ஸில் வந்து கொடுத்தா உங்களுக்கு வந்து அந்த டியூ ட்ராப்ஸை இப்போ கொடுத்தா வந்து கண்டிப்பாக க்யூர் ஆகாது, ஏன்னா உங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு. ஸோ வி ஹாவ் கம் டு கேரி யூ அவே டு த லேண்ட் ஆஃப் ஸ்பிரிட்ஸ் இன் விச் வி லிவ். There we will sing and dance and play for you, just as we used to sing and dance among the flowers in your garden. You will feel no pain and anymore. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் க்யூர் ஆகாது. ஸோ உங்களுடைய ஆத்மாவை வந்து நாங்கள் எங்களோட சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறோம். உங்களுக்காக நாங்கள் அங்கே எல்லாம் என்ன செய்வோம், டான்ஸ் பண்ணுவோம், ப்ளஸ் ப்ளே பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து எந்த கஷ்டமும் படாமல் ஹாப்பியாக வந்து எந்த ஒரு பெயினும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து எங்களோட வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் அஸ் தே ஸ்போக் எ ஜென்டில் விண்ட் பிலீவ் இட் அட் த விண்டோ. இட் கேரிட் த ஓல்டு மேன் ஸ்பிரிட் அப் இன்டு த க்ளவுட்ஸ். ஸோ அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஸோ விண்டோ வழியாக வந்து எல்லாமே வந்து அந்த ஓல்டு மேனோட ஸ்பிரிட்ஸ், ஆத்மா, சோல் வந்து க்ளவுட்ஸுக்கு மேகத்துக்குள்ளெல்லாம் என்ன செய்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆல் அரவுண்ட் ஹிம் ஃப்ளீவ் த ஸ்பிரிட் சில்ட்ரன் ஸோ தட் ஹி ஃபெல்ட் நோ fear at being carried into the air. They loved the old man who had cared for them so well when they grew as flowers in his garden. அந்த ஃப்ளவர் சில்ட்ரன் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஓல்டு மேனோட ஆத்மாவை, ஓல்டு மேனை வந்து என்ன செய்கிறாங்க, மேகத்துக்குள்ளே கூடி அவரை வந்து என்ன செஞ்சாங்க, பறக்க விட்டு கூட்டு போனாங்க. ஸோ அப்போ வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த ஓல்டு மேன் வந்து அவங்களோட போகிறாரு. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு பூக்களாக இருந்த ஃப்ளவர்ஸாக அவரோட கார்டனில் இருந்தாங்க, அப்படி தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஃப்ளவர்ஸோட ஆவி, சோல்ஸ் எல்லாமே என்ன செஞ்சிச்சு, இந்த மாதிரி ஃப்ளவர் சில்ட்ரனாக மாறி வந்துச்சு. ஸோ அவங்க வந்து அவரோட கார்டனில் வந்து அவங்க ஃப்ளவராக இருக்கும்போது அவர் ரொம்ப கேர் பண்ணி பார்த்தாரு. ஸோ அவரோட கார்டனில் இருந்த ஃப்ளவராக நம்மளை கேர் பண்ணி பார்த்தாருன்னு நினச்சி அவங்க எல்லாமே அந்த ஓல்டு மேனை வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப நேசிக்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசன் முடிஞ்சிடுச்சு. நம்ம இதோட புக் பேக் அண்ட் டிவேர்ட்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.